கைஸ், நான் உங்கள் எம்கே. கைஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து விவசாயி மணிகண்டன் அவர்கள் வந்து ஏதோ பனைமரத்தில் வந்து அவரோட வேலையை எப்பயும் போல் ரெகுலர் ஒர்க்கு எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய போகிறத விவசாயன்றது எல்லாமே அடங்கிய ஒரு தொகுப்பு தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய இன்ஸ்பைரிங்கான எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சார் வந்து இசைக்கு ராஜா சார் அவர்கள் வந்து என்னோடய இன்ஸ்பைரிங்கான ஒரு மோட்டிவேஷன் சார். அவரோட பேஜை எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி அவரை பற்றி இன்ஸ்பைரிங்கான கதைகளை எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து 2 வார்த்தை சொல்லி 2 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய 2 ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லி அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சாரோடைய நியூஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து பனை மரத்தில் வந்து கள்ளி இறக்குனதா சொல்லி ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதில் வந்து 2 பேர்த்துக்கு மோதல் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், நான் யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல கைஸ். மக்கள் உங்ககிட்ட தான் நான் கருத்தை கேட்குறேன். ஏன் இதை சொல்ல போகிறேன்னா, இன்ஸ்பெக்டர் சார் வந்து என்னுடைய ஃபேவரட் ரோல் மாடல் கூட வச்சுக்கலாம். தளபதி விஜய்க்கு அப்புறம் இசைக்கு ராஜா சார், அப்புறம் வந்து மயில் வாகனம் சார், IPS IAS நினைக்கிறேன் சார், இவங்களே என்னோடய இன்ஸ்பைரிங்கான ஒரு ரோல் மாடல் எனக்கு. இருந்தாலும் சார் வந்து இந்த மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விவசாயி அவங்களுடைய அடித்தட்ட மக்களுடைய, அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப பிரச்சனையே இப்போ பெரிய பாரமாக தான் இருக்குது. அதனால் வந்து பெரிய போராட்டமாக இருக்குது. அனைத்து மக்களுமே ஒத்துமையாக இருந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்மை இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். யார் பக்கம் பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் துப்பாக்கி சூடு நடத்துனது ரொம்ப தப்பு தான் கைஸ். நம்ம என்ன தீவிரவாதியா? நம்ம எதுவும் கொலை குத்தம் பண்ணிட்டோம்னா எதுவும் கிடையாதுல்ல. ஆக்சுவலி ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு பனை மரத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதில் அதனுடைய சத்துக்கள் இருக்குது. அதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த மரத்தில் உள்ள ஒன்று கூட வீண் போகிறதில்ல. நம்ம எல்லாமே நம்ம ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஆனால் ஏன் ரீசெண்டாக இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. துப்பாக்கி சூடு நடத்துனால இப்போ அதோட குடும்பமே வந்து கேள்விக்குறியாக இருக்குல்ல கைஸ். இப்போ வந்து அவங்க ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்க நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யாமே செய்கிறாங்க சில பேர். இப்போ வந்து என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். மக்கள் நீங்கள் தான் வந்து கருத்தை நீங்கள் சொல்லணும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இசைக்கு ராஜா சார் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவருடைய ஃபேவரேட் ரோல் மாடலே எனக்கு அவர் தான் சொல்ல போனால். அவரும் மயில் வாகனம் சார், நான் 2 பேர்த்துமே அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான எனக்கு ஃபேவரட் ஹீரோ அவங்க 2 பேருமே. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி நடந்தது? எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இதெல்லாம் இது பண்ணாமல் சார் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது தப்பு தான் கைஸ். நான் எதாவது தான் சொல்கிறேன். நம்ம என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாங்களா? அதனால் வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கு. அவங்களாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சாதாரண விவசாயி தானே சார் அவங்க. இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். ஆனால் 2 பேர்த்துக்குமே சண்டை நடந்திருக்குன்றது. அதனால தான் நான் ஃபஸ்ட் நாள் வீடியோ போடலை. ஃபுல்லாக நியூஸை கேட்ட பிறகு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சார். எனக்கு உங்களுடைய ரோல் மாடலாக நான் உங்களை நினச்சி இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வருத்தமான செய்தியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ போடலான்னு தான் இருந்தேன், ஆனால் போடலை. இருந்தாலும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டதா உங்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் தப்பு தானே சார். ஆனால் ஷூட் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. நம்ம தற்பாக ஒருவேளை அப்படியே அங்கே தப்பு நடந்திருந்தாலும் அதை வந்து சுமூகமான முறையில் நம்ம தீர்த்திருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ். இதுக்கு மேலே எந்த தவறுமே நடக்கக்கூடாது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அவர்கள் வந்து பரிபூரணமாக குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் கைஸ். என்ன சொல்லுன்னு தெரில. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள் தவறு செய்யும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து நினச்சே என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படி பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு முழுமையான தகவல் கிடைக்கல. இருந்தாலும்
எப்படியும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு முழு தீர்வு கிடைக்கும். யார் மேலே தவறு இருந்தாலும், ஆனால் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது கைஸ். ஆனால் வந்து ரொம்ப தவறு தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்தவங்க. அந்த வலியும் வேதனை நமக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் வந்து மக்களாகிய சப்போர்ட் தான் எப்பயுமே நம்ம விவசாய ஜனங்களுக்கு மட்டும், பாமர மக்கள், ஏழ்மையான மக்களுக்கு தான் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. இனிமேல் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது கைஸ். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். தேங்க்யூ காய்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு என்னென்னா, என்னுடைய இன்ஸ்பைரிங்கான இசக்கிராஜா சார் வந்து இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. முழுமையான கருத்து எனக்கு சரியாக தெரியல. அப்படி ஒருவேளை நான் தப்பாக பேசினேன், என்னை மன்னிச்சுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் உங்கள் MK. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கேன். தேங்க்யூ.